தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 3 கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால மூணாவது கொஸ்டினுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மும்பை எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு சிஎம் கேண்டிடேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மும்பை எலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி ஓட அலையன்ஸ் மிகப்பெரிய ஒரு விக்டரி. எல்லாருமே என்ன கணிச்சாங்க அப்படின்னும் போது பிஜேபி நிச்சயமா வின் பண்ணும், பிஜேபி அலையன்ஸ் நிச்சயமா வின் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு நெக் டு நெக் ஒரு ஃபைட் இருக்கும். மேபி இந்த வாட்டி காங்கிரஸ் அலையன்ஸ் கூட ஒரு வெற்றி பெறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிச்சயமா பிஜேபி அலையன்ஸ் தான் வின் பண்ண போறாங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன் மாற்று கருத்து கிடையாது அப்படின்றதுக்கும் நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் சொல்றேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்னு அப்படின்னு ஒண்ணு நம்ம பண்றோம் இல்லையா? அந்த மகளிர் உரிமை தொகை எந்த அளவுக்கு டீப்பா பெனிட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம 2024ல நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம தட்ட தெளிவா பார்த்தோம். 40 out of 40 அதை நல்ல எக்ஸாக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின். அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விக்டரி கிடைச்சிருக்கு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எங்களோட சஃபாலஜி வேலையில அவங்க சொன்னது என்னன்னா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா டப்புன்னு பாக்குறாங்க, ஐயோ 1000 ரூபாய் விழுந்துச்சுப்பா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட 2 இயர்ஸா இது மிஸ்டர் ஸ்டாலின் அதாவது அதை ப்ராப்பரா அதை செயல் திட்டம் வகுத்து அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? அதே செயல் திட்டத்தை தான் ஏக்நாத் ஷிண்டே ஃபாலோ பண்ணார். அதாவது நம்ம 2024 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட்ஸ் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா போன உடனே எப்படிடா இந்த எலெக்ஷனை மாத்துறது? ஏன்னா டுவர்த் எண்ட் ஆஃப் த இயர் நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வருது. இந்த எலெக்ஷன்ஸ் எப்படி மாத்துறது அப்படின்னும் போது மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஒரு கான்செப்டா அவரை எடுத்துட்டு தமிழ்நாடுல இருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்கு அவர் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். அது இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இங்க தமிழ்நாட்டுல 1000 ரூபாய், இங்க 1500 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ மகளிருக்கு 1500 ஆச்சுன்னா டப்புனு 1500 ருபீஸ் விழுந்துருச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு நான் அந்த அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே மக்கள் ரொம்ப ஹாப்பி. மாசம் மாசம் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் மாறிச்சுன்னா அந்த 1500 வரது விடாம போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கும் இல்லையா மக்களுக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே இருந்துட்டே போகட்டுமே. ஏக்நாத் ஷிண்டே யாரு? ஒரு மராத்தியன், ஏற்கனவே பால் தாக்கரேவோட வழியில வந்தவர். அவர் நிச்சயமா நமக்கு இங்க இருக்கிற மராத்தா பீப்புளுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம எடுத்து தூக்கி வச்சு அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப யார் சிஎம் கேண்டிடேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்ப பிஜேபி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 132 சீட்ஸ் எடுத்துட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே 57, அதுக்கப்புறம் அஜித் பவார் 41. இப்ப ஃபட்னாவிஸ் சிஎம் கேண்டிடேட் ஆகிறது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் அது நடக்காது என்னைய பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் பிஜேபி இது ஏக்நாத் ஷிண்டேவோட விக்டரி தான். பிஜேபி வந்தா இந்த 1500 ருபீஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு மக்கள் நினைச்சதுனாலதான் பிஜேபி அலையன்ஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை கரெக்டா மக்கள் அதாவது பிஜேபி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டேவை ஓரமா வச்சுட்டு ஃபட்னாவிஸை உள்ள கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கும், அதான் மக்கள் அதிருப்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 1500 ருபீஸ ஃபட்னாவிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா அவருக்கும் ஒரு 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 மதிப்பு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபட்னாவிஸ் தாண்டி ஏக்நாத் ஷிண்டே, ஏன்னா பிகாஸ் இஸ் மராத்தியன். ஓகேங்களா? இவர் நீங்க பாத்தீங்கன்னா மராட்டா, அவர் மராட்டா. இவர் பாத்தீங்க அப்படின்னா ஃபட்னாவிஸ் ஒரு பிராமின். ஸோ மராட்டாக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவரை நினைச்சுதான் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டரி கிடைச்சிருக்கு. ஸோ அதை பிஜேபி அலையன்ஸ் வந்து அதை மதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இன்னும் யாரு சிஎம் கேண்டிடேட்னு தெரியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே தான் வரணும். ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் கொடுப்பாங்க. ஃபட்னாவிஸ் அஜித் பவார் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தாங்க, அப்படியே கண்டினியூ ஆகுறதுனால தவறு கிடையாது.
பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி இந்த இடத்த தவறு செய்யறாங்களா இல்லைன்னா ஏக்நாத் ஷிண்டேவை திருப்பியும் கொண்டு வராங்களான்றது வந்து இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிட போகுது. ரஜினி சீமான் சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. ரஜினி சீமான் சந்திப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக நடந்த ஒரு சந்திப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். பட் இதுல வந்து ரஜினி அப்படிதான் நினைச்சிருப்பாரு. எல்லாருமே என்ன கேக்குறாங்க, ஓ ரஜினி வந்து ஒரு பாலமா அமைகிறாரு பிஜேபிக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் வந்து எதுக்கு அவர் ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறோம். இன்ஃபேக்ட் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் சீமான் தான் டைம் கேட்டிருந்தாரு. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி ரஜினிகாந்த் வந்து ஷூட்டிங்ல இருந்ததுனால அவரால் வந்து பார்க்க முடியல. பட் டைம் கிடைச்ச உடனே இந்த சீமானை கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் பேசினதா வந்து சொல்றாங்க. நீ என்னைய பொறுத்த வரைக்கும் இதை நெகோஷியேட் பண்ணி கொடுத்தது வந்து மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்ற மாதிரியும் அவரே வந்து அவரோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இதனால வந்து ஓட்டு மாறுதல். ரஜினிகாந்த் வந்து சீமானை ஆதரிக்கிறாரு, ரஜினிகாந்தோட ஓட்டெல்லாம் வந்து சீமானுக்கு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரஜினிகாந்த் ஒருவேளை அவர் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக அரசியல்னு ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை கொண்டு வந்தாரு. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்துவாவும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அவர் பிஜேபிக்கு தான் வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருப்பார் இன்ஃபேக்ட். ஸோ ஒருவேளை சீமான் கூட நினைச்சிருக்கலாம் விஜய் பெருசா வந்துட்டு இருக்கிறதுனால விஜயோட பேச்சுக்களை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தா ஒருவேளை ரஜினிகாந்தை போய் நம்ம மீட் பண்ணா ரஜினிகாந்தோட ஓட்டுக்கள் எல்லாம் சீமானுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். இல்ல மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமியும், ஏன்னா வந்து ரவீந்திரன் துரைசாமி எப்பவுமே பேசும்போது அவர் சீமானை வந்து ஒரு பெரிய ஒரு ஹை லெவல்ல வச்சுதான் பேசுவாரு. நான் அவரோட இன்டர்வியூஸ் நிறைய வாட்டி எடுத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு அரசியல் நிபுணர் அப்படின்னு வந்து சொல்றது, அதாவது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்றதுல அவரை தாண்டி யாரும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அவர் சீமான ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால ஒருவேளை அவரை வந்து நெகோஷியேட் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ மக்கள் வந்து ஒரு கடைக்கோடி மக்கள் வந்து என்ன நினைப்பா, ஓ ரஜினிகாந்த் வந்து பார்த்துருக்காரு, ரஜினிகாந்த் சீமான நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசினாலே வந்து ரஜினிகாந்தோட நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து மிஸ்டர் சீமானை சப்போர்ட் பண்றதா மக்கள் நினைக்க கூடும்ன்றதுனாலதான் இந்த ஒரு ஒரு இந்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் இது ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஓட்டா மாறாது. மேபி பர்செப்ஷன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட் ஆகலாமே தவிர இது வந்து சீமானுக்கு பாசிட்டிவான்னு கேட்டா நெகட்டிவான்னு கேட்டா பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. இதனால எந்த ஒரு லாபமும் கிடையாது. அப்படி ஒருவேளை ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்றதா இருந்தா அவர் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரே தவிர பிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணுவாரே தவிர சீமானை நோக்கி எதுக்கு போகிறீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஞாபகம் இருக்கலாம், சீமான் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை வந்து எப்பவுமே எதிர்க்கிற ஒரு ஆளு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வரும்போது மிக பெருசா கடுமையா எதிர்த்த ஒரு ஆள் அப்படின்னா அது சீமான். இன்ஃபேக்ட் சீமான் ரொம்ப பிரபலமாறதுக்கு மிகப்பெரிய காரணமே ரஜினிகாந்தை எதிர்த்ததுனாலதான். அதுவும் நமக்கு தெரியும். பட் ரஜினிகாந்த் வந்து யாரையுமே வந்து அவர் வந்து நேச்சுரல் டெண்டன்சி இஸ் தட் யாரையுமே எதிர்க்காத ஒரு டைப். யார் இருந்தாலும் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவார், கூப்பிட்டு வச்சு பேசி அனுப்பிச்சிருவாரு. அவ்வளவுதானே தவிர இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னதான் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அந்த காலத்துல ஜெயலலிதாவை எகெயின்ஸ்டா பண்ணாரு. பட் அதுக்கே அவர் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாரை வந்து போய் மீட் பண்ணாரு. அவரோட பெண்களோட கல்யாணத்துக்கும் வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து கூப்பிட்டுருந்தாரு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஐ திங்க் இஸ் பிகம் வெரி சாஃப்ட். அது தவறு கிடையாது இல்லையா, வயசும் ஆச்சு அப்படின்றதுனால இப்ப போய் சீமானா அவர் போய் சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது, பண்ணவும் மாட்டாரு. இதனால எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. மேபி சீமான் வந்து இதை வந்து கேபிட்டலைஸ் எப்படி பண்ணலான்றத வந்து அவர் வந்து நினைச்சு ஒருவேளை அதுல பாலிடிக்ஸ் அவர் பண்ணால் உண்டு. ரைட், மூணாவது கொஸ்டின், பாஜகவின் கூட்டணியில் நாம் தமிழரா அப்படின்னு வந்து திருப்பியும் ரெண்டாவது கொஸ்டினுக்கும் மூணாவது கொஸ்டினுக்கும் கொஞ்சம் ஒரு சம்பந்தம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ரஜினிகாந்த் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சீமான் வந்து
பாஜகவோட சேருவாருன்றது வந்து நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால இது வந்து நம்ப முடியுமா? இதை வந்து சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா என்னைய பொறுத்த வரைக்கும் 0% சான்ஸ் தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசியலே நீங்க வந்து நல்லா உற்று கவனிச்சீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாடு அரசியல். அதனாலதான் அதிமுக வந்து இன்னும் பாஜக பக்கம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ பாஜக அரசியல் அப்படின்னா என்ன சொல்லலாம், சிறுபான்மை எகெயின்ஸ்டான அரசியல், தலித் மக்களுக்கு எதிர்மறையான அரசியல்ன்ற மாதிரி இங்க வந்து சாயம் பூசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சீமான் போயிட்டு இல்ல நான் பாஜகவோட போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டா அவரோட அரசியல் என்ன சொல்றது அஸ்தமனம் ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு கூட நான் வந்து சொல்றதுக்கு கூச்சமே படமாட்டேன். அவர் ஒருவேளை பாஜக போய் இணைஞ்சாரு அப்படின்னா பாஜக ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும் அது வந்து இட் இஸ் பீன் கண்ட்ரோல் பை த சென்ட்ரல். ஸோ இவர் போய் ஜாயின் பண்ணி அவர் வந்து தலைவராகி அவரை வந்து ஆக்குறாங்க அப்படின்னா எந்நேரம் வேணாலும் வந்து சென்ட்ரல் நினைச்சாங்கன்னா சீமானை தூக்கி வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ அதை வந்து அவரை நம்புறதுக்கு வாய்ப்பே துளி கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதே தான் விஜயும் சொன்னார், என்னோட கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. ஸோ கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சீமான் போயிட்டு பாஜகவோட ஜாயின் பண்ணாருன்னா விஜயோட ஏற்கனவே வந்து விஜயோட அரசியல் வந்து சீமானது தும்சம் ஆக்கிட்டு இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும். அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையேன்னு தெரியல. எங்களோட சஃபாலஜியோட வேலையில இருக்கிற வேலைகள் எல்லாமே சொல்றது என்ன அப்படின்னா இன்னைக்கு சீமானோட நிலைப்பாடு, அது சீமானோட அந்த அவரோட அந்த பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க சீமானோட பாலிடிக்ஸ் அவருக்கா கிடைக்கிற ஓட்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நிச்சயமா அவருக்கா கிடைக்கிற ஓட்டு தான், இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவரோட 8%ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3% ஆகுது அங்க இருக்கிற அவரோட தம்பிகள், அங்க இருக்கிற அவங்க மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கிற அங்க ஒன்றிய செயலாளர்கள், அங்க இருக்கிற அங்க அங்க தெருவுல இருக்கிற அந்த நாம் தமிழர்ல இருக்கிற தம்பிகள் அவங்க பண்ற வேலை. ஆனா அவரு அவங்களெல்லாம் மதிக்காம நீ எக்கேட கேட்டா போடா போ, இது என்னோட கட்சி நான் நினைச்சாதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு நிலைப்பாடை எடுத்துதான் அவர் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க அதாவது இந்த சோரொட்டிக்கு இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு 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 ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இல்லாட்டினா வந்து தலைவர் வராரு அண்ணன் வராரு அதனால வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை காட்டணும்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு அங்க வர மக்களுக்கு அட்லீஸ்ட் தண்ணி இல்லாட்டினா வந்து ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு ஒரு கொஞ்சம் செலவு செய்யணும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க பர்சனல் காசை போட்டு அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர். அவங்கள நீங்க வந்து அரவணைக்கலாம் கூட அசிங்கமா பேச தேவையில்லை இல்லையா? சோ அவங்கெல்லாம் வந்து நிச்சயமா கோபப்பட்டு கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. அப்போ சீமான் வந்து ஒரு 4 படி மேல போய் நல்லா பேசி அவரோட பீச்னால வந்து அவர் 4 படி மேல போறாருன்னா அத வந்து ஒரு 2ல இருந்து 3 பங்கு வந்து அப்படியே அது கீழே இறங்குது. அது வந்து எல்லாருமே சொல்றாங்க சீமானுக்காக இருக்கிற ஓட்டு வந்து எப்பவுமே விழுந்தான் அப்படின்னு. நிச்சயமா சீமானுக்கு ஆக இருக்கிற ஓட்டு எப்பவுமே விழதான் போகுது. அது படித்த மக்களுக்கான ஓட்டு, அது அந்த அந்த இடத்துல இருக்கிற ஓட்டு வந்து அது நிச்சயமா அந்த இடத்துல தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி அவர் அவர் சொல்றாரு இல்லையா, அந்த திரள் நிதி சேகரிக்கிறவங்க, தன்னோட காசை போட்டு கூட்டத்தை கூட்டுறவங்க, தன்னோட காசு கம்ப்ளீட்டா காசை போட்டு மக்களுக்காக கஷ்டப்படுற மக்களுக்காக போய் செய்யறவங்க, இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா சீமான் எவ்வளவுதான் கத்துனாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த 1 to 2% ஓட்டு இல்லை, 1 to 2% நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி அது வந்து நிச்சயமா வந்து சீமான் கிட்டேருந்து போக தான் போகுது. அதை வந்து நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க. அதுக்கு மேல அதே கட்சிக்காரங்க வந்து விஜய் கிட்ட போய் சேர்றாங்கன்ற பட்சத்துல அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இல்லப்பா சீமான் அண்ணன் போனோம்னா சீமான் வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க, இங்க வந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு கட்டமைப்பு இருக்கு, அந்த கட்டமைப்புக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா உனக்கு வந்து வளர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தையாவது அவங்க வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் வந்து உண்மையான ஒரு நிசத்தமான ஒரு உண்மை. இதை புரிஞ்சுக்காதவங்க என்ன வேணா பண்ணலாம். இது என்ன தவறா சொல்றேன், நான் சீமான் மேல
காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு கூட நினைக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு அப்படி கிடையாது. நான் எது எனக்கு என்ன தோணுதோ, என்ன வந்து என்னோட டேட்டா சொல்லுதோ அதை பத்தி தான் நான் பேசுவேன் நான். அப்படி பேசுற பட்சத்துல ஆஹ், நாம் தமிழர் பாஜகவோட போகுமா அப்படின்னு கேட்டேன்னா வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே அவர் டவுன்ல இருக்கிறாரு. அவர் டவுன்ல இருந்து இப்ப வந்து பாஜகவோட சேர்ந்து போயிட்டுச்சுன்னா இருக்கிற அந்த 4% ஓட்டு கூட இப்ப 8% வச்சிருக்காரு. அது ஏற்கனவே இப்ப 4% நேர்ந்து 3 to 4% வந்துருச்சு. ஏன்னா நிர்வாகிகள் வெளியே போனதுனாலையும் விஜய் உள்ள வந்ததுனாலையும் அது இந்த 4% 0% ஆயிடும். பாஜகவோட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா. ஆனா பாஜக வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏன்னா இந்துத்துவா ஆஹ் ஆஹ் தமிழ் தேசியத்தை எதிர்த்து அதை வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து தேசியம் பத்தி பேசிட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இந்த பாஜகவை வளர்த்து எடுக்கணுமோ அவங்க வளர்த்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இன்னும் வந்து அந்த ஒரு 40+ இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து பாஜக வந்து இன்னும் நம்பல அப்படின்றது தான் வந்து உண்மையான கருத்து. இன்னும் தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து சீமான் வந்து போய் சேர மாட்டாரு, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லி இந்த 3 கொஸ்டினும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.